அத்தியாயம் 2. 1952 குடியரசு உரிமை பெற்று சுமார் 10 லட்சம் சதுர கிலோமீட்டர் விஸ்தீரணம் கொண்ட இன்றைய எகிப்தில் 97 விழுக்காடு நிலப்பரப்பு பாலைவனமாகவும் எஞ்சியுள்ள பகுதி பசுமையான நைல் பள்ளத்தாக்காகவும் திகழ்கிறது. பிரம்மாண்டமான வறண்ட பாலைவன பகுதிகளின் நடுவில் பச்சை போர்த்தின நைல் பள்ளத்தாக்கு கிட்டத்தட்ட 7000 வருஷங்களாக 240 தலைமுறைகளின் வழியே இப்படியே இருந்திருக்கிறது என்பது ஆச்சரியமான புள்ளி விவரம். 7 கோடி மக்கள் தொகையில் 96 விழுக்காடு இஸ்லாமியர்கள் என்பதால் இஸ்லாம் நாட்டு மதமாகவும் அரபு மொழி எல்லோரும் பேசும் மொழியாகவும் இருக்கின்றன. அலெக்சாண்ட்ரியா, கெய்ரோ முதலான நகரங்களைக் கொண்ட தலைப்பகுதியை கீழ் எகிப்து என்றும் நைல் பள்ளத்தாக்கை மேல் எகிப்து என்றும் குறிப்பிடுவதை படிக்கும்போது மேலே வடக்கில் இருப்பதை கீழ் என்றும் கீழே தெற்கில் இருப்பதை மேல் என்றும் கை தவறி எழுதிவிட்டார்களோ என்ற சந்தேகம் எவருக்கும் எழுவது இயல்பு. எனக்கும் எழுந்தது. கிழக்கில் உள்ள சூடான் நாட்டிலிருந்து நைல் நதி எகிப்தில் நுழைவதால் அதை பிரதானப்படுத்தி மேல் எகிப்து என்றும் டெல்டா பகுதியை கீழ் எகிப்து என்றும் குறிப்பிடுகிறார்கள் என்ற விவரத்தை கேட்ட பிறகே என் சந்தேகம் தீர்ந்தது. இன்றைய எகிப்தின் தலைநகரமான கெய்ரோவை எகிப்தியர்கள் அதன் 2 பழமையான பெயர்களால் மிஸ்ர், அல் காஹிரா என்றும் செல்லமாய் அழைக்கிறார்கள். வெளிநாட்டில் வாழும் எந்த எகிப்தியரிடமும் மிஸ்ர் என்று சொல்லி பாருங்கள், அப்படியே உருகி விடுவார். எங்களுக்கு தாய்நாட்டு பற்று மிக அதிகம் என்றார் பாப் கெய்ரோவை சுட்டிக்காட்டிய தருணத்தில். வளைகுடா ஆப்பிரிக்க நாடுகளின் மிகப்பெரிய நகரமாக கருதப்படும் கெய்ரோவுக்கு உலகின் தாய் என்ற பட்டப்பெயரும் உள்ளது. இதன் மக்கள் தொகை 1.7 கோடி. பழைய அரச பரம்பரையின் தலைநகராக விளங்கிய மெம்பிஸ், முதல் பிரமிட் கட்டப்பட்ட சக்காரா, சூரியனை வழிபட்ட குருமார்கள் வாழ்ந்த ஹிலியோபோலிஸ் போன்று ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த 6 நகரங்களை உள்வாங்கிக் கொண்டு இன்றைய கெய்ரோ பிறந்து வளர்ந்திருக்கிறது. பொதுவாய் பழுப்பு சாம்பல் நிற கட்டடங்களையும் பூமியையும் கொண்ட கெய்ரோவை சுற்றி வருகையில் பிரமிடுகள், மசூதிகள், அந்த கால நினைவுச் சின்னங்கள், கழுதை வண்டிகள் என ஒரு பக்கம் இருந்தாலும் நவநாகரிக 5 நட்சத்திர ஹோட்டல்கள், கடுகு சிதறிட மாறி எங்கும் காணப்படும் வெளிநாட்டு பயணிகள், கலைக்கூடங்கள் போன்ற காட்சிகளும் நம் கவனத்தை ஈர்ப்பதில் பல நூற்றாண்டுகளில் ஒரே சமயத்தில் பயணிக்கும் உணர்வு கண்டிப்பாய் யாருக்கும் எழும். கெய்ரோ நகரத்தின் வரலாற்றில் முக்கிய அடையாளங்களாக கீசா பிரமிடுகளையும் முகமது அலியின் மசூதியையும் சொல்கிறார்கள். பிரமிடுகள் பற்றின விவரங்களை பின்னர் எழுதவிருப்பதனால் நவீன கெய்ரோவிற்கு அஸ்திவாரம் போட்டவர் என்று அறியப்படும் முகமது அலியை லேசாக அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். துருக்கியிலிருந்து எகிப்தை ஆண்ட ஒட்டமான் சுல்தானின் படைத்தளபதியாயிருந்தவர் முகமது அலி. அவருடைய வீரத்தையும் திறமையையும் மெச்சி ஒட்டமான் அவரை எகிப்தின் பாஷாவாக நியமித்தார். அச்சமயம் அங்கு சிற்றரசர்களாகவும் கொஞ்சம் படைபலம் பொருந்தியவர்களாகவும் இருந்த மாம்லுக்கர்களின் பரம்பரையை வேரோடு அழிக்க உறுதி பூண்ட முகமது அலி ஒரு பெரும் சதிக்கு திட்டம் தீட்டினார். சுமார் 470 மாம்லுக்க தலைவர்களிடம் வெகு நைச்சியமாக நட்புடன் பேசி விருந்துக்கு வரவழைத்து அவர்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து உபசரித்து வழி அனுப்பிவிட்டு அனைவரும் ஒரு குறுகிய சந்தின் வழியை வெளியேறிய போது தன் ஆட்களை ஏவி ஒருவரையும் விட்டு வைக்காமல் கொலை செய்தார். பின்னர் எந்த எதிர்ப்புமின்றி முழுமையாக ஆட்சி செய்ய முடிந்ததும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக எகிப்தை உருவாக்கும் எண்ணத்துடன் மேல் நாட்டு நிபுணர்களின் உதவியுடன் பல தொழிற்சாலைகளை கட்டி புகைவண்டி தொடர்புகளை ஏற்படுத்தி விவசாயம் நன்கு செழிக்க புது கால்வாய்களை வெட்டியவர் என்பதாலேயே நவீன எகிப்துக்கு அடிகோலிய பெருமை அவருக்கு கிட்டியது. முகமது அலியின் ஆட்சியின் போதுதான் தெற்கில் இருக்கும் சூடான் நாட்டின் மேல் படையெடுத்துச் சென்று அங்கு விளைந்த விசேஷ தரமுள்ள பருத்தியை இங்கு கொணர்ந்து பெருமளவில் பயிரிடுவது நடந்தது. இன்றைக்கு உலகளவில் அறியப்படும் எகிப்திய பஞ்சு ஜனித்த கதை இப்படித்தான். கெய்ரோவின் நட்சத்திர ஹோட்டலான ஷெரட்டனில் எங்கள் குழு தங்க ஏற்பாடாயிருந்தது. ஹோட்டலை விட்டு வெளியே வந்தால் சாரி சாரியாக பப்பைரஸ் ஓவியங்கள், சலவைக்கல் சிலைகள், ஸ்கார்ஃப் போன்ற பல்வேறு பொருட்களை மலிவு விலையில் விற்கும் கடைகள் இருந்தது. ஊரை விட்டு புறப்படுகையில் இங்கும் இங்கும் அல்லாடாமல் சுவனீர்களை வாங்க வசதியாக இருந்தது. அறைக்கு வந்து முகம் கழுவின கையோடு ஏற்கனவே முடிவு செய்திருந்த விதத்தில் நீலு, காதர், பிரியா, நான் 4வரும் கீசா பிரமிடுகளில் 8 மணிக்கு துவங்கிய ஒலி நிகழ்ச்சியை காண புறப்பட்டோம். இதை என் முதல் பயணத்தில் பார்த்திருந்தேன். ஒலி நிகழ்ச்சிகளை பல நாடுகளில் பல இடங்களில் நான் பார்த்திருந்தாலும் கீசா நிகழ்ச்சியின் சிறப்பை வேறு எதிலும் பெற முடியாததில் அந்த அனுபவத்தின் சிலிர்ப்பு இன்னமும் என் மனசில் இருக்கிறது. தலைக்கு மேல் கருநீல ஆகாயம், வாரி இறைத்திருந்த நட்சத்திரங்கள், கண்ணுக்கெட்டிய தூரம் விரிந்திருந்த பாலைவனம், அதில் குன்றுகளாக கட்டப்பட்டிருந்த பிரமிடுகள், காவல் தெய்வம் ஸ்பிங்ஸ், பாலைவனத்தின் குரலை கேளுங்கள் என்று கனமான துவனியில் கதையை துவங்க, கம்பீரமான இசை பின்னணியில் ஒலிக்க, புராண எகிப்தின் மாமன்னர்களோடு கிளியோபாட்ராவும் ஆண்டனியும் சீசரும் அலெக்சாண்டரும் தத்தம் படைகளுடன் பவனி வர, ஆஹா! மேற்கண்டவாறு என் முதல் பயணத்தொடரில் விவரித்திருந்த அற்புதமான அந்த அனுபவத்தை என்னால் ஆயுசுக்கும் மறக்க இயலாது என்பதால் மீண்டும் அந்த பயணத்திற்கு 25 எகிப்திய பவுண்டு கொடுத்து என்னை தயார் செய்து கொண்டேன். ஒரு எகிப்திய பவுண்டு சுமார் 7 ரூபாய்க்கு சமம். என் எதிர்பார்ப்பு பொய்க்கவில்லை. அமாவாசையான 6வது நாள் என்பதால் வெட்டி போட்ட நகம் மாதிரி காட்சி தந்த பிறைச்சந்திரன், அதன் அருகில் ஒற்றை நட்சத்திரம், மெதுமெதுவாய் கருத்த வானம், லேசர் காட்சிகளை சேர்த்து மெருகேற்றப்பட்ட ஒலி நிகழ்ச்சி ரமிக்க வைத்த அனுபவம்தான். ஆனால் 12 வருஷங்களுக்கு முன் அத்வானமாயிருந்த இடத்தைச் சுற்றி கட்டடங்கள் வந்துவிட்டதில் நிகழ்ச்சி துவங்கி 5000 வருஷ பயணத்திற்கு எங்களை தயார் பண்ணிக்கொண்ட நொடியில் சற்று தள்ளியிருந்த ஒரு உயரமான இடத்திலிருந்து கார் ஒன்று விளக்குகளை போட்டபடி சாலையில் செல்வதை பார்க்க முடிய
சட்டென்று யாரோ என்னை உலுக்கி நிகழ்காலத்தில் தள்ளிவிட்ட மாதிரியான ஏமாற்றம் என்னை பீடிக்கவே செய்தது. ரொம்ப கிட்டத்தில் இல்லை, தள்ளிதான் என்றாலும் நம் பார்வையில் அங்கு நடக்கும் விஷயங்கள் விழுகின்றனவே. எனவே எகிப்து அரசாங்கம் உடனடியாய் தடுப்புச் சுவரை எழுப்பி எந்த ஒரு வெளிச்சத்தமோ காட்சியோ ஒலி ஒளி நிகழ்ச்சியை காண்பவர்களின் கவனத்தை கலைக்காமல் பார்த்துக் கொள்வது அவசியம் என்பது என் தாழ்மையான விண்ணப்பம். குஜராத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமம் ஒலி ஒளி நிகழ்ச்சியின் போது பக்கத்து நதிக்கரையில் கேட்ட பேச்சுக் குரல்கள், சாலையில் ஓடிய வண்டிகளின் இரைச்சல், நாயொன்று குட்டிகளுடன் விடாமல் கத்தியது எல்லாம் சேர்ந்து கொண்டதில் உங்கள் தேசப்பிதாவின் சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றில் என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை என்று என் கூட அமர்ந்து பார்த்த வெளிநாட்டவர் கூறியதும் நான் அதை ஆமோதித்ததும் இப்பொழுது என் நினைவில் எட்டி பார்க்கின்றன.